ராமருக்கு அணில் போல் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம இன்னைக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா ராமருங்கிற வார்த்தையை அரசியலாக்கிட்டாங்க. அதே மாதிரி அணில் அப்படிங்கறது நம்ம ட்விட்டர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் யாரை குறிப்பிடுவாங்க. அதனால அந்த வார்த்தையை தவிர்த்து, ஆனா மீனிங் அதுதான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிஸ்டம்ல ஒரு அச்சாணி போன்று நாங்கள் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கோம். அதற்காக வழி விட்டதுக்கு நான் தலைவருக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர அதை நான் மறுத்து பேசல. நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா நிச்சயமா இருக்கு. அது இல்லாம இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம இன்ஃபேக்ட் நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன். அதுல நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் பேரை கூட எனக்கு சொல்ல பயமா இருக்கு. ஏன்னா நான் அதனால கோதண்டராமன், வெங்கட்ராமன், கோவிந்தராமன் அப்படின்னு பல பேர்களை சொல்லிதான் ஒருத்தரை குறிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த மதம் அப்படிங்கறத மதவாத அரசியல், டிவைசிவ் பாலிடிக்ஸ், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், காஸ்ட் பேஸ்டு, ரிலிஜன் பேஸ்டு, ஜெண்டர் பேஸ்டு பாலிடிக்ஸ் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. சோ அது நம்ம மக்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அறிவிச்சிருக்காங்க. இப்ப இக்கட்டான சூழல்ல அடுத்த வருஷம் டெல்லி சென்றதுக்கான கமலுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜ்யசபா சீட்டு போனா எந்த அளவுக்கு அவரோட குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. இனிமேதான் போய் டெல்லியில போனாதான் அவர் பேச முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு நாடு ஒரு அரசியலையும் அதே மாதிரி டிமானிட்டைசேஷன், இந்த பர்டிகுலர் பாசிஸ்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செய்த அத்தனை தவறுகளையும், அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இவங்க நடந்துகிட்ட விஷயம் எல்லாமே அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. சோ அந்த குரல் தொடர்ந்து ஒலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவிர இதுக்காக தனியா ஒரு டெல்லிக்கு போறதுனால என்ன மேபி ஒரு ஷெர்வானி போட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க கருப்பு சட்டை போட்டு வராது, அங்க கருப்பு ஷெர்வானி போட்டுட்டு போவாரு. அவ்வளவுதானே தவிர அவருடைய குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இன்னமும் ஒலிக்கும் அப்படிங்கறது தான் என்னுடைய பாயிண்ட். ஒரு தமிழன் இந்திய பிரதமர் ஆக முடியும்னு சொல்லி அவர் அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? சூழல் அமையும். நிச்சயமா. ஏன் வாய்ப்பு இல்லங்கிறது நீங்க சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா? நீங்க தமிழன் தானே? இல்ல, நான் ஒரு உதாரணம் ஒண்ணு காட்டுறேன். இவர்கிட்ட ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டியில கமலும் அவரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் செஞ்சாங்க. அதுல அவர் கேட்கிறாரு, தமிழனா நீங்க எப்படி உணர்றீங்க அப்படின்னு. அப்போ அவர் எங்க தலைவர் ஒரு கரெக்டான நடுநிலை அரசியலை கடைபிடிக்கக்கூடியவர், ஒரு பிரமாதமான ஒரு பதில சொல்றாரு. இது எந்த தலைவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் இங்க தமிழன் அப்படின்னா ஒரு தமிழ் தேசியத்துக்கு செப்பரேஷனிஸ்ட் பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழன் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஐடென்டிட்டியோ அதே மாதிரி எப்படி கன்னடர் இல்லைன்னா எப்படி ஒரு மகாராஷ்டிரன் தன்னுடைய ஐடென்டிட்டியை பத்தி ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றாரோ அதே மாதிரி தான் தமிழர்களும் நாங்களும் ஃபீல் பண்றோம். அப்ப இந்தியா இஸ் அ ப்ளூராலிட்டி இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுல இந்த மாநிலத்திலிருந்து தான் தலைவர் வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கண்டிப்பா அது யாரா வேணா இருக்கலாம். அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சரியான முயற்சிகள், அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்தாக்க கண்டிப்பா யார் வேணா வரலாம் அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான முன்னெடுப்புகளை தான் எங்களை எடுக்க சொல்றாரு. தேங்க்யூ.